அனைவருக்கும் வணக்கம். நம்மள பலருக்கு இந்த வெப்சைட், இந்த வெப் ப்ரௌசர் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வங்கள் இருக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணி, கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி நினச்சிக்கக்கூடிய ஆர்வங்கள் எப்படி நம்ம ஒரு வெப்சைட்டை எப்படி உருவாக்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான பிளேஸில் தான் இருக்கீங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் டெக்னாலஜியின் வெப் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப். இந்த சீரீஸில் நம்ம HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இது மூணுத்தை பற்றியுமே நல்லா தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றியெல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் பேசிக்காக எப்படி ரன் ஆகுது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். சரி, அது ரொம்ப சிம்பிளாக எப்படி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு மொபைல் ஷோரூம் போகிறீங்க. எந்த மொபைல் ஷோரூம், அது சாம்சங், விவோ, அப்புறம் ஓப்போவாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. தட்ஸ் அப்பான் யூ. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அந்த பிராண்ட் மொபைல் ஷோரூம் போகிறீங்க. அங்கே போயிட்டு உங்களோட லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் மொபைல்ஸ் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே இதெல்லாம் லேட்டஸ்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி ஆஃப் மொபைல்ஸை உங்கள் கண்ணு முன்னாடி அடுக்கி வைக்கிறார். சரி, இப்போது நம்ம இந்த வெரைட்டி ஆஃப் மொபைல்ஸை விட்டுட்டு எனக்கு இந்த மொபைல்லாம் பிடிக்கல, நீங்கள் போய் iPhone 100 அதை போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க அந்த பர்சன் கிட்ட. அந்த பர்சன் திருப்பி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாரு என்ன அப்படின்னா, iPhone 100ன்னு ஒன்று வரல சார், மேபி ஃப்யூச்சரில் வரலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஓகே, சரி. இப்போ இந்த கோர்வையான ஒரு கதையை வச்சு இந்த வெப்சைட் அண்ட் வெப் ப்ரௌசர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு குரோம் ப்ரௌசருக்குள்ளே போகிறீங்க. அந்த குரோம் ப்ரௌசர் உள்ள யூ கேன் சி URL பார். அந்த URL பார் தான் இப்போ நீங்கள் போன அந்த குரோம் ப்ரௌசர் தான் அந்த மொபைல் ஷோரூம், அந்த கடை. அது எந்த ஷோரூமாக வேணால் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி விவோ, ஓப்போ, ரியல்மி இருக்கலாம் இல்லையா? அதுபோல் இந்த ப்ரௌசர் எது அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. எந்த ப்ரௌசராக வேணால் இருக்கலாம். ஈவன் கூகுள் குரோமாக இருக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸ், மோசிலா ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜாக இருக்கலாம், இது சஃபாரி ப்ரௌசராக இருக்கலாம், பிரேவ் ப்ரௌசராக இருக்கலாம். ஸோ எந்த ப்ரௌசராக வேணால் இருக்கலாம். அதுக்குள்ளே போகிறீங்க, ஆனால் பண்ணுற விஷயம் ஒன்று தான். என்ன அப்படின்னா, www.google.com அப்படின்னு அடிக்க போகிறீங்க. உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி எந்த ஷோரூம்குள்ளே போனாலும் நீங்கள் மொபைலை தான் வாங்க போகிறீங்க. அதுபோல் தான் இதுவும். ஸோ மொபைல் கேட்குறீங்க, வெரைட்டி ஆஃப் மொபைல்ஸ் கேட்குறீங்க, சைட் பை சைட். இந்த சைடில் நம்ம google.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருந்தால் அதை எனக்கு கொஞ்சம் ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். உடனே அங்கே என்ன ஆகுது, அவங்க ஷோரூமில் நமக்கு மொபைல்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அதே போல் இங்கே நமக்கு வெப் ப்ரௌசரில் அந்த google.com பேஜ் நல்லா தெளிவாக தெரியுது. சரி, அப்போது அவங்க கேட்டாங்க, அது கிடச்சிருச்சு. தட் இஸ் நம்ம அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணோம், நமக்கு ரெஸ்பாண்ட் கிடைக்கிது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம இந்த google.com அப்படின்ற பேஜ் எனக்கு காமிங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறோம், நமக்கு ரெஸ்பாண்ட் கிடைக்கிது இல்லையா? இதுதான் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க். இப்போது நீங்கள் எந்த டிவைஸில் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி ஆண்ட்ராய்ட் டிவியாக இருந்தால் விட்டுருங்க. நம்ம மொபைல் அல்லது ஒரு லேப்டாப் அல்லது உங்கள் பிசி அப்படின்னா அதில் ஒரு ப்ரௌசரில் போயிட்டு www.google.com/தமிழ் டெக்னாலஜி அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். 404 பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே அந்த கதையில் சொன்ன மாதிரி iPhone 100 கேட்குற கதை தான் இது.
ஐஃபோன் 100ன்னு ஒன்று வரல சார்ன்னு நமக்கு ரெஸ்பாண்ட் வரும்ல, அதுதான் இந்த 404 அப்படிங்கிற இந்த எரருக்கான அர்த்தம். இந்த மாதிரி ஒரு பேஜ் கிடையாது அப்படின்னு அந்த கூகுளோட சர்வர் சொல்லுது. சரி, சர்வர் அப்படின்னா என்ன? சர்வர்னா ஒன்றும் கிடையாது. HTML, CSS, JavaScript இந்த 3 விஷயங்கள் தான் ஒரு வெப்சைட்டோடைய பின்னாடி இருக்கும். இப்போது நீங்கள் பார்க்குற அந்த மொபைல் ஷோரூமில் வர மொபைல்ஸ் எதுவுமே அப்போ இருந்த கண்டிஷனில் அப்படியே இருக்காது. அங்கே மேனுஃபேக்சர்கிட்டேருந்து மேனுஃபேக்சர் ஆகிட்டு வரும்போது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் மொபைல் ஃபோன், நம்ம வீட்டில் இப்போ எப்படி ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம் அப்படிமோ அந்த மாதிரி தான் அந்த மொபைல் ஃபோன்ஸும் இருக்கும். பட் என்ன இப்போ அதில் இவங்க மட்டும் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதை லைட்டு போட்டு அழகாக ஒரு ஷோரூமில் வச்சு அதுக்குன்னு டெஸ்ட் ஃபீஸ்லாம் வச்சு அதை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாங்களா அந்த ஷோரூம். ஸோ அதுபோல் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அங்கேருந்து ஒரு HTML, CSS, JavaScript, PHP இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதை இந்த ஷோரூம்காரங்க மாதிரி அந்த வெப் ப்ரௌசர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு அழகாக அதை வந்து ஒரு லேஅவுட்டில் ஒரு அழகான பேஜாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுவார். ஸோ அந்த ப்ரெசென்ட் பண்ணுற அந்த வெப் ப்ரௌசர் தான் இந்த வேலைகளை பண்ணுது. சரி, இப்போ சர்வர்னால் என்னன்றதை உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, சர்வருங்கிறது இந்த HTML, CSS, JavaScript ஃபைல் நமக்கு வெப் ப்ரௌசருக்கு வருது இல்லையா, அது எங்கேருந்து வரும் அப்படின்னா சர்வர்லேருந்து வரும். அந்த சர்வர் அப்படிங்கிறது HTML, CSS, JavaScript, PHP போன்ற அந்த வெப்சைட்டோட ஃபைல்ஸ் அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கம்ப்யூட்டர். அவ்வளோதான். ஸ்டோரேஜுக்கு அதிக கெப்பாசிட்டி இருக்கும். சரி, இப்போது நான் HTML கற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்க போகிறேன். இப்போ நான் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? இந்த சீரீஸில் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்? இந்த கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வெப் டெவலப்மெண்ட்டில் 2 விதங்கள் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட், இன்னொன்று பேக் எண்ட் டெவலப்மெண்ட். முதல்ல ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வருவோம். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டை தான் இந்த கோர்ஸில் நம்ம படிக்க போகிறோம். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, HTML, CSS, JavaScript இது மூணுமே இருக்கும். ஈவன் PHP கூட இருக்கும். பேக் எண்டில் பைத்தன் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும். அதெல்லாம் சர்வர் சைடில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ பேக் எண்டை விட்டுருங்க, ஃப்ரண்ட் எண்டுக்கு வருவோம். இப்போது இந்த ஃப்ரண்ட் எண்டில் HTMLன்றாங்க, CSSன்றாங்க, JavaScriptன்றாங்க. அப்படின்னு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? குட் கொஸ்டின். இப்போது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். இப்போது நம்மளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஹார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? துடிச்சிக்கிட்டே இருக்குது. சரி, அது விடும். ஹார்ட்டுக்கு மேலே நம்மளோட எலும்புகள் அதெல்லாம் இருக்குது. இது ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு மேண்டிட்டரி இல்லையா, ரொம்பவே இம்பார்ட்டண்ட். சரி, அடுத்து அதுக்கு மேலே ஸ்கின். இந்த ஸ்கின்னோட ஸ்டைல், நட பாவனைகள் அதெல்லாம் வந்து இருக்கு, அதுவும் முக்கியம். அப்போ தான் வந்து நம்மளோட ஸ்டைல்ஸ் தெரியும், நம்ம ஸ்கின் தெரியும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஒன்று இருக்கு இல்லையா, பிரெயின். அந்த பிரெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது இருந்தால் தான் மனுஷனை வந்து எல்லாமே பண்ண முடியும், மனிதனால் பேச முடியும், புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம் பிரெயின். சரி, இப்போ எதுக்கு இதை சொன்னேன்னா, HTML, CSS தானே கேட்டேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் அதுக்கும் ரிலேட் பண்ணுவோம். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு படிக்கிறது வழக்கம் இல்லையா. நம்மளுடைய எலும்பு அண்ட் ஹார்ட், இது 2 விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க மாட்டான். அது வேறு எதுவும் இல்லை, HTML தான். HTML தான் ஒரு எலும்பு அண்டு ஹார்ட் ஆஃப் த வெப்சைட், இந்த போன் அண்ட் ஹார்ட் ஆஃப் த வெப்சைட் HTML அப்படிங்கிறது. சரி, அப்போது CSS அப்படிங்கிறது என்ன?
நான் அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லையா, நம்ம ஸ்கின்ஸ், நம்ம நட உட பாவனைகள், நம்ம பேசுகிற ஸ்டைல், அதெல்லாமே சிஎஸ்எஸ். சரி, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குன்னு பிரெயின். அது என்ன அப்படின்னா, அது ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த பட்டன் அமுத்துனா என்ன நடக்கணும், இந்த பட்டன் அமுத்துனா என்ன நடக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே வரும். இன்னும் நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பேசுவோம். என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா சர்வர். இந்த சர்வர்லேருந்து நமக்கு HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் மட்டும்தான் வருமா அப்படின்னா அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். எப்படி அப்படின்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லை, ஒரு சர்வர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இப்போ நான் வந்து என்கிட்ட எனக்கு இப்போ திடீர்னு ஒரு ஃப்ளாப்பி பேர்ட் கேம் விளையாடணும் அப்படின்னு தோணுது. ஆனால் என்கிட்ட இப்போ வந்து ஃபோன் இல்லை. ஸோ நான் போகிறேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன், அப்படி கொஞ்சம் ஃபோனை கொடுறா, நான் விளையாட்டு தரேன் அப்படின்னு கேட்குறேன். அவன் என்ன பண்ணுவான், இந்த உனக்கு இல்லை ஏதாவது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுக்குறான். நான் விளையாடுறேன், ஒரு மணி நேரம் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, 1 மணி நேரம் விளையாட்டு திருப்பி கொடுத்த உடனே கொடுத்துட்டு நான் வந்துடுறேன். ஸோ இதுதான் அங்கே நடக்க போகுது. லெட்ஸ் ரிலேட் திஸ். ஃபஸ்ட்டு என்கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னும் போது நான் ஒரு கேம் விளையாடணும். அதே கான்செப்டில் வரும். நான் ஒரு கேம் விளையாடணும், எனக்கு ஒரு ஹை-எண்ட் கிராஃபிக்ஸ் கேம் விளையாடணும். ஆனால் என்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டுன்ற ஒன்று இல்லை. சரி, நான் போய் அங்கே ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்ட மாதிரி இங்கே ஒரு க்ளவுட் சர்வீஸ் கிட்ட கேட்குறேன், அதாவது ஒரு கம்பெனிக்கிட்ட கேட்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, என் சர்வர் அப்படிங்கிற அந்த மிஷினில் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, அதை நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு தராங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதை வச்சு கிராஃபிக்ஸ் கார்டு கேம்ஸ் விளையாடுறோம். அண்டு நான் வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணோடனே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, அங்கே நம்ம பண்ணுற கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். பட் வேலைகள் இருக்கு இல்லையா, அந்த கிராஃபிக்ஸ், அந்த ப்ராசஸ், அந்த ஸ்டைல் வர வைக்கிறது, அதுக்கான கிராஃபிக்கல் ஒர்க் எல்லாமே அந்த சர்வரில் நடக்குது. அதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிள். ஸோ இந்த கான்செப்ட்ஸ், இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் போதும். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும், சொல்ல மறந்துட்டேன். இந்த 404 அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, அது 404 மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை, இன்னும் நிறைய விதமான கோட்ஸ் இருக்குது. ஸ்டேட்டஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் கோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெப்சைட், அந்த வெப்பேஜ் இல்லை அப்படின்னா 404 வரும். ஸோ இன்னும் நிறைய விதமான கோட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா எக்கச்சக்கமான கோட்ஸ், ஸ்டேட்டஸ் கோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது உங்களுக்கு இப்போது ஒரு நல்ல வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள் இருந்தது அப்படின்னா. இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு போதும். இப்போது இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாத உங்களை ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வீடியோவில் கொடுத்து, இதுக்கப்புறம் ஒரு இந்த சீரீஸோட எண்டில் ஒரு வெப்சைட்டே உங்களை நம்ம பில்ட் பண்ணி சேர்ந்து பில்ட் பண்ணுறோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி உங்களை ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக மாற்ற போகிறேன். ஸ்டே டியூன்ட். நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.